இன்றைக்கி நம்ம பிஸ்கட்டை வச்சு லைவாக ஒரு கல்ச்சர் பண்ண போகிறோம். அதுக்கு நம்ம பிளாஸ்டிக் டப்பா ஒன்று எடுத்துக்கிட்டோம். பிஸ்கட்டை நல்லா நம்ம உடச்சி போட்டுருந்தோம். சின்னதாக உடச்சி போட்டாலே போதும். அப்புறமா நம்ம அதில் தண்ணி ஊற்றி நல்லா பிசைய போகிறோம். அதாவது ஓவராக சகதியாகாமல் பார்த்துக்கிறணும். இப்போ நான் தண்ணியை நல்லா ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டு நல்லா பிசைஞ்சு விட்டுட்டேன் இந்த மணிக்கு. அப்புறமா நமக்கு ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும். ஸ்டார்டர் கல்ச்சர் இருந்தால் மட்டும்தான் இதை கல்ச்சர் பண்ண முடியும். மைக்ரோவும் ஸ்டார்டர் கல்ச்சர் வேணும். அதையும் நான் கொஞ்சமாக இதில் போட்டுட்டேன். போட்டதுக்கப்புறமா நல்லா மூடி வச்சுட்டேன். ஏன்னா எறும்புலாம் உள்ளே போயிடக்கூடாதுல, அதனால் மூடி வச்சுட்டேன். அப்புறமா 3 ஓட்டை போட மறந்துடாதுங்க. ஏன்னா ஏறு போகணும். டெய்லி நீங்கள் காலையில் ஒரு தடவை நீங்கள் ஸ்ப்ரே பண்ணி விட்டுறணும். 3வது நாளே நல்லா கல்ச்சர் ஆயிரும். கல்ச்சர் ஆனதுக்கப்புறமா நீங்கள் உங்கள் மீன் குட்டிகள் ஃபீட் பண்ணலாம். இது இன்றைக்கி போட்ட கப்பி குட்டிகள் தான். அதுக்கு தான் நான் இப்போ மைக்ரோவோம் கல்ச்சர் நான் ஃபீட் பண்ண போகிறேன். நீங்கள் சீப்ரா ஃப்ரைஸு, ஏஞ்சல், பீட்டா, கௌரா மீன், இந்த ஃப்ரைஸு எல்லாத்துக்குமே நீங்கள் முதல் ஃபீடிங்காக இந்த மைக்ரோவோம் கல்ச்சர் நீங்கள் கொடுக்கலாம். இது ஒரு பெஸ்ட்டான ஒரு லைஃப் ஃபுட்டு தான். அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க நண்பா.